முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கட்டும், இல்ல டாக்டர் திருமாவா இருக்கட்டும், இங்க இந்தியா கூட்டணியில இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இந்த கூட்டணியில இருக்கக்கூடிய எந்த தலைவரை வேணா எடுத்துக்கோங்க. ஓப்பனா வந்து பாசிசம் வேண்டாம், பாஜக வேண்டாம், மோடி நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க, பட்ஜெட்ல நீங்க எனக்கு இதை கொடுக்கலன்னு தைரியமா வந்து சொல்லுவாங்க. விஜய் அவர்கள் வந்து சொல்லுங்க பாப்போம். சொல்ல மாட்டாரு. இங்க வந்து சிஎம் அங்கிள்னு சொல்லிட்டு நம்மால வம்பிழுக்கிறதுக்கு மட்டும் தான் அவங்களுக்கு திராணி வருமே தவிர்த்து அவரை நோன்றதுக்கு வராது. முதல்ல இங்க இருக்க பல பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, அவங்க இவங்களுடைய பி டீம்னு தான் நினைக்கிறாங்க, முதல்ல பாக்குறாங்க. அதுக்கேத்த மாதிரிதான் கொஞ்ச நாட்களா பாத்தீங்கன்னா அதிமுகன்ற பேர் கூட அவர் வாயில வரவே இல்லை. இப்ப எலெக்ஷன் ஒட்டின உடனே அதிமுகன்ற பேர் மட்டும் இப்ப வாயில வருது. அப்பயும் மோடி அவர்களையும் அமித்ஷா அவர்களையும் பாஜக அவர்களையும் கடுமையா விமர்சிக்கல. இன்னைக்கு வந்து தேர்தல் தானே, சரி சட்டமன்ற தேர்தல், நீங்க உங்களை வந்து சிஎம் கேண்டிடேட்னு சொல்றீங்க, கிங் மேக்கர் நான் தான் வந்து பார்க்க போறேன், எல்லாரும் ஏன்ட்ட கூட்டணிக்கு வாங்கன்னு கூப்பிடுறீங்க. ரொம்ப தார்மீகமா மக்கள் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னைக்கு தமிழ்நாட்டை எந்த கட்சி ஆண்டாலும் செலவு பண்றதுக்கு காசு வேணும். அந்த காசுக்கு பட்ஜெட்னு ஒண்ணு இப்ப இந்தியா இப்பதான் ரீசெண்டா வந்து நிர்மலா சீதாராமன் வெளியிட்டு இருக்காங்க. அந்த பட்ஜெட்ல தமிழ்நாடு வந்து தப்பா வந்து நிறைய பட்ஜெட் வந்து அலோகேட் பண்ணிருக்கு. பட்ஜெட்டே இல்ல. இப்ப நீங்க சிஎம் கேண்டிடேட், ஒருவேளை நீங்க ஆட்சிக்கு வரீங்கன்னு வச்சுக்கலாம், இந்த பட்ஜெட்டை வச்சு நீங்க என்ன ஆட்சி பண்ணுவீங்க?